பாருங்க, அமாவாசைன்னு காலையில் விளக்கு போட்டோம். மட்டன் எடுத்துகிட்டு வந்தாலும் சாப்பிட்டாவும் காலையில் சாப்பிடல. மத்தியானமும் தனி சோறு தான் குடித்தாரு. தயிர் கரைச்சி கொடுத்தும் குடித்தாரு. அப்புறம் இப்போ சாயந்தரம் சாப்பிட்டுக்கிறேன்ட்டாரு. விளக்கு காலையிலே போட்டாச்சுல, பொழுதாயிருச்செல்லாம் செய்யினாரு. சரின்னு செஞ்சிகிட்ருக்குங்க. அவர் என்ன சொல்கிறாரோ செய்ய வேண்டியதானே. சொன்ன மாதிரி பொழுது ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம அவர்கிட்ட பிடிவாதமாக பேசி என்ன பண்ணுறது? அவர் டெய்லி சாப்பிட்றதே ஒரு நேரம் தான். அது வெயில் நாள் வந்து ஒரே நேரம் தான். என்ன ஆகுது செலவு அனுப்பி வச்சு செலவு வணக்கி வச்சு ஆட்டி செலவு ஆட்டி வச்சு சரி வணக்கி வச்சு செலவா மணி 5 மணி ஆக போகுது. அவர் தோசை ஊற்றி கொடுத்தா அவர் முடிச்சுப்பாவும். காலையிலேருந்து அழுகிட்டு வந்தார். பழசு வேறு கொஞ்சம் பழசு பிரிச்சுட்டு இருந்தார். இப்போ எங்கே அதை வர சொன்னாங்கன்னு பக்கத்தால் சொட்டு நீர் பைப் இருக்குது, வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதனால் போயிருக்காங்க. இப்போ சொன்னால் கூட எனக்கு சங்கடமாக இருக்காது. காலையிலே எடுத்து செய்யணும்னு சொன்னதுனால சரி அப்பாவுக்கு வேறு விளக்கு போடணும் மாமனாருக்கு அப்படின்ட்டு வேண்டாங்க. இதுக்கு மேலே செய்கிறதுக்கு என்னங்க, கஷ்டப்படுறதுக்கு. அப்புறம் அவருக்கு திருப்தியாக இருந்தால் தானே. சரிங்க, பாய். அதுபோல் யாராக இருந்தாலுமே அதை புரிஞ்சு நடந்துக்கங்க. அதுபோல் வாழ்க்கை கொண்டு போங்க, எந்த பிரச்சனையும் வராது. நானும் காலையில் அப்படி தான் சொன்னேன். சாயந்தரம் பேசிக்கலாம்ப்பா, காலையில் என்ன அது வெய்ய நாள் தனி சோறு தானே மத்தியான நேரத்தில் குடிப்பீங்கன்னு. சரிம்மான்னாரு. பொழுது ஆயிடுச்சு, மணி 5:30 ஆயிடுச்சு. கறி வணக்கி விட்ருக்கிறேன். இங்கே பாரு செலவு இது பண்ணிட்டு ஆட்டினா 2 தோசை ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டு அவர் பாருங்க அப்படின்னு தூங்கிடுவார். மற்றவங்களாட்ட ஏதாவது ரகலை பண்ணிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டார் பாவம். இப்போ கூட உட்காந்துருந்தார், கொஞ்சம் பழசு பிரிச்சுக்கிட்டு. அப்புறம் அங்கே பக்கத்தால் கூப்பிட்டாங்க, போயிருக்காங்க. பாய்.